ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வேர்க்கடலை சட்னி தனியா சாப்பிட்டுருப்போம். தக்காளி சட்னி தனியா சாப்பிட்டுருப்போம். ஆனா 2த்தையும் சேர்த்து வச்சு ஒரு சட்னி சாப்பிட்டுருக்க மாட்டோம். இது செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. இது இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லாம சாப்பாடோட கூட நம்ம துவையல் மாரி வச்சு சாப்பிடலாம். அவ்ளோ சூப்பரா இருக்கும். வாங்க இப்ப எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதே கடாயிலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது சேர்த்துக்கோங்க. 5, 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நாரெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய பழுத்த தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சே நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேங்காய்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லங்க. டேஸ்ட்டு சூப்பரா வரும். இந்த அளவுக்கு வதங்குனதும் கேஸ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு அம்மில தான் அரைச்சு காமிச்சிருக்கேன். சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டா இருந்ததுங்க. அரைக்கிறதும் ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்தது. அம்மில அரைச்சு செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. இப்போ இத தாளிப்பு குடுக்கணும். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்புல வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடுங்க. அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.